அக்கார்ட் ஹவுசிங்கோட நேச்சர்ஸ் ஃபெஸ்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். ஆமா, அதாவது மகாபலிபுரம் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். ஜஸ்ட் ஒரு 15 minutes பக்கத்துலயே இருக்கு. பக்கத்துல 15 மினிட்ஸ் அக்கார்ட் ஹவுசிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களையும் ஒரு ஈசிஆர்ல ஒரு லேண்டோ இல்லாட்டி ஒரு ரிசார்ட்டோ வாங்கலாம். நல்ல ஒரு 10 ஏக்கர்ஸ் மேடம். 10 ஏக்கர் அது. 10 ஏக்கர் டிடிசிபி ரேரா பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். 2-3 இன்னர் ரோட்ஸ் எல்லாமே 30 feet 30 feet 24 feet. ஒன்லி பிளாட்ஸ் மட்டும் கிடையாது. காட்டேஜஸ் அண்ட் பிளாட்ஸ். cottages and plots. ரெண்டு pollution or noise எதுமே இல்ல. கிடையாது. என்ன சார் cottage கட்டி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்ன இதுவும் சேல்ல தானா? ஆமா மேடம், இது சேல் கிடையாது. ஆக்சுவலா நம்ம கிட்ட கஸ்டமர் பிளாட் வாங்கின கஸ்டமர் காட்டேஜோட கேட்டாங்க, நம்ம கட்டி கொடுத்துட்டோம். வர வழியிலே பார்த்தோம் சென்னை பெரிஃபரல் ரோடு இல்லீங்களா? 15 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல தான் ஒரு பெரிய 2000 ஏக்கர்ல 2000 ஏக்கர்ல ஒரு குளோபல் சிட்டி ஒன்று வருது. குருவி குடும்ப சின்ன சேர்த்தது வந்து ஒரு காட்டேஜா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். என்ன ஆஃபர்? அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ள புக் பண்றவங்களுக்கு, சரிங்களா, புக் பண்றவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீயா கொடுக்குறேன். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பிடிஏ டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மஹாப்ஸ்க்கு. எதுக்குடா மஹாப்ஸ்க்கு வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கேருந்து ஜஸ்ட் 10 minutes டிரைவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அக்கார்ட் ஹவுசிங். இங்கே நீங்கள் உங்கள் கனவை நிஜமாக்கலாம். ரெசார்ட் கட்டணுன்ற கனவு கண்டிருக்கீங்களா? இல்லைன்னா இனிமேல் காணுங்க. ஏன்னா இங்கேருந்து 10 நிமிஷம் தான் ட்ராவல். அங்கே போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக ஒரு ரெசார்ட்டு கட்டிக்கலாம், இடத்த வாங்கிக்கலாம். என்னென்ன ரேட்ல வருது, என்ன ஸ்கொயர் ஃபீட் வருது, இதெல்லாம் தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 10 ஏக்கராங்க, கம்யூனிட்டி கேட்டடாங்க, உங்களுக்கு டவுன்ஷிப். அது ஒரு குட்டி டவுன்ஷிப். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, ரெசார்ட்ன்றது ஒரு ரிலாக்ஸேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த வீடியோ கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். போகிற போக்கில் லைக், ஷேரு, கமெண்ட் இதிலெல்லாம் எந்த கம்பெனியும் வச்சுக்காதீங்க. உங்கள் ஊருக்கும் உங்கள் ப்ராடக்ட்டும் நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தெரிஞ்சவங்களுக்கு எங்களை கான்டெக்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோ போகலாம். ஸோ இன்னைக்கு அக்கார்ட் ஹவுசிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கூட்டு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் கொண்டு நிறுத்த வச்சிருக்காரு. என்ன சார் இங்கே கொண்டு நிறுத்திருக்கீங்க? கண்டிப்பா மேடம், ஆக்சுவலா நம்ம ப்ராஜெக்ட் அக்கார்ட் ஹவுசிங்கோட நேச்சர்ஸ் ஃபெஸ்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். ஆமா, அதாவது மகாபலிபுரம் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இப்படிப்பட்ட இடத்துல இருந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 minutes பக்கத்துலயே இருக்கு. பக்கத்துல 15 minutes இங்க இருந்து பார்த்தா மேல இருந்து பார்த்தா தெரிஞ்சிரும். இல்ல, இங்க இருந்து 15 minutes டிரைவ் தான். ஓகே, நம்ம சைட்டுக்கு போனா ரீச் பண்ணிடலாம். ஓகே, சோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, நம்ம நார்மலா எப்படின்னா ஒரு ஈசிஆர்ல ஒரு ரிசார்ட் எல்லாம் ரெண்டுக்கு எடுக்கணும்னா ஒரு மினிமம் 20,000 25,000 ஆகுது இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு ரிசார்ட் இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஈசிஆர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு இடம் இருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும் இல்லையா? ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால நினைச்சு கூட அஃபோர்ட் பண்ண முடியறது இல்ல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா கோடி கணக்குல போகுது இல்லையா? அத க்ரோர்ஸ்ல போகுது, சிஆர்ல போகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆமா. ஆனா லேண்டுக்கே எப்படின்னா காட்டேஜுக்கு நம்மளால திங்க் பண்ண முடியுமா? சுத்தமா முடியாது. ஆமா. ஆனா நம்ம அக்கார்ட் ஹவுசிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்திருக்கோம். அதாவது நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ், எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் ஒரு ஈசிஆர்ல ஒரு லேண்டோ இல்லாட்டி ஒரு ரிசார்ட்டோ வாங்கலாம். வாங்கி அவங்க என்ஜாய் பண்ணலாம். கனவு காணுறது மட்டும் இல்ல, நிஜமாக்கலாம். கனவு காண்றது மட்டும் இல்ல, ரியாலிட்டியாவும் என்ஜாய் பண்ணலாம். ப்ராஜெக்ட் நேம் வந்து நேச்சர்ஸ் நெஸ்ட்னு. ஓகே. சோ அதனால ரிசார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ். அத நம்ம சைட்ல போய் ரிவீல் பண்ணுவோம்.
சார் இப்போ அங்க பாத்துட்டு இங்க கூட்டு வந்துட்டீங்க. ஆமா மேடம். மகாபலிபுரம் கொண்டு போனீங்க, அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. இதுதான் நம்ம சைட் மேடம். ஓகே சார். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். அழகான ஒரு இருக்கும். ஆமா, அழகான இது காட்டேஜுக்கு உண்டான ஆம்பியன்ஸ்ல வில்லேஜ் அட்மாஸ்பியர்ல டெவலப் பண்ணிருக்கோம். சூப்பரா டெவலப் பண்ணிருக்கீங்க. நல்லா இருக்கு. எல்லா பிளாட்லயும் மரம் வச்சிருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல, 2-3 பிளாட் மரமா நிக்குது. நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஆக்சுவலா நம்ம சைட்டோட ஒரு இதுவே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நல்ல கிரீனரியா இருக்கு. அதனால நேச்சர்ன்ற பேரை கிராப் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. அதானே வச்சிருக்கீங்க. ஓகே. ஆமா மேடம். சோ இது எப்படி வருது? இத பத்தி சொன்னா நல்லா இருக்கும். டோட்டலா ஒரு 10 ஏக்கர்ஸ் மேடம். 10 ஏக்கர் அது. 10 ஏக்கர் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். டிடிசிபி ரேரா பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். 2-3. ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் பாருங்க. என்ட்ரன்ஸ் அப்ரோச் ரோட் 40 ஃபீட் ரோட். 40 அடி. ஆமா. ஃபுல்லி காம்பவுண்ட் வால் ஃபார் என்டையர் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். வெளிய ஆளு வர முடியாது. ஆமா. அதே மாதிரி இங்க ஃப்ரண்ட்ல கிராண்ட் ஆர்ச் வித் 24 செக்யூரிட்டி இருக்கு. மெயினா செக்யூரிட்டி இருக்கு. வெளிய உட்கார்ந்து இருக்காரு. ஆமா. 24 செக்யூரிட்டி இருக்கு. ஸ்ட்ரீட் லைட்ஸ் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கு. ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் வந்து இதுவா? சோலார் லைட். ஆமா. அதே மாதிரி ஈபி கனெக்ஷன் வந்துருச்சு. உள்ள எங்க வேணாலும் எடுத்தாலும் ஈபி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல் போட்டுருக்கோம். போர்வெல். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணிருக்கீங்க. சைடுல இருக்க இந்த ரோட்ல எவ்வளவு வருது? அதெல்லாம் இன்னர் ரோட்ஸ் எல்லாமே 30 ஃபீட் 30 ஃபீட் 24 ஃபீட் 24 ஃபீட்ஸ் வருது. சரி, எத்தனை பிளாட்ஸ் இருக்கு சார் இதுல? இதுல பிளாட்ஸ் வந்து டோட்டலா ஒரு 275 யூனிட்ஸ் மேடம். 275 யூனிட்ஸ் இருக்கா டோட்டலா? சோ இதுல நம்ம என்னன்னா நம்ம ப்ராஜெக்ட்டோட கான்செப்ட் என்னன்னா ஒன்லி பிளாட்ஸ் மட்டும் கிடையாது. காட்டேஜஸ் அண்ட் பிளாட்ஸ். காட்டேஜஸ் அண்ட் பிளாட்ஸ் ரெண்டுமே டெவலப் பண்றோம். சோ காட்டேஜஸ் பாத்தீங்கன்னா மினிமம் இதுல ஒரு 125 காட்டேஜஸ் உள்ள கொண்டு வரீங்க. ஆமா. சோ இதுல பிளாட்ஸ் பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் இருக்கு. 800 ல இருந்து 1 கிரவுண்ட். ஓகே. 2-4 1 கிரவுண்ட் என்னமோ 2400 இருக்கு. மினிமம் 800 ல இருந்து இருக்கு. சோ அதுக்கு அப்புறம் சைஸ் பாத்தீங்கன்னா 1000 1200 அது ஒரு ஸ்லாபா மாறுது. ஆமா. ஓகே. சோ காட்டேஜஸ் பாத்தீங்கன்னா நம்ம கட்டி கொடுக்கிறோம். அது நம்ம காட்டேஜஸ்க்கு பக்கத்துல இருந்து போய் பேசுறோம். அங்க இருக்கு பாருங்க காட்டேஜ். அங்க போ நம்ம ஒரு தண்ணி பாத்தீங்கன்னா 50 ஃபீட்ல வாட்டர். 50 அடி தண்ணி. 50 கூட வேண்டாம். 30 அடியில வாட்டர் இருக்கு. 30 லயே வந்துருது. ஆனா 50 நீங்க சொல்றீங்க ஒரு பேசிக்கு. 30 லயே வந்துருது. ஆமா 30 அடியில வாட்டர் இருக்கு. டைரக்டா யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு தண்ணி நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். தண்ணி நல்லா இருக்கும். அதுதான் மெயினா இப்ப சைட் இவ்வளவு கிரீனரியா இருக்க காரணம் ஒன்னு தண்ணி, ரெண்டாவது வந்து சாயில் வந்து நல்ல ஃபெர்டைலான சாயில். மண்ணு நல்ல மண்ணுன்றீங்க. ஆமா ஆமா. மண்ணு நல்லா இருந்தா பொண்ணு நல்லா ஆகுன்ற மாதிரி. மண்ணுன்றதே பொண்ணு விளையிற மண்ணு தானே. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி அழகா. சோ அதாவது இங்க காட்டேஜ் கட்டி வந்துட்டா நல்ல பீஸ்ஃபுல் லைஃப லீட் பண்ணலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. பொல்யூஷனோ நாய்ஸோ எதுவுமே இல்ல. ஜீரோ கிடையாது. ஆமா. உள்ள வந்துட்டா மனசுக்கு ரொம்ப எதமா இருக்கு பாருங்க. சுத்தி தென்னை மரமா, மாமரமா, இந்த பக்கம் பனைமரமா, உள்ள நிறைய மரமா, அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. அது மாதிரி எப்படி இருக்கு? நல்ல கிரீனரியா இருக்கு. நல்லா இருக்கு சார். நல்லா என்ன வெயில் அடிக்குது. நல்ல வெயில். ஆனா உள்ள வெயில் தெரியல. முகத்துல தான் வெயில் தெரியுதே தவிர அந்த இது தெரியல உடம்புல. ஏன்னா காத்து நல்லா இருக்கா, அதனால நல்லா இருக்கு. சரி, நான் இப்போ இடத்த வாங்கிட்டேன். எனக்கு இது நீங்க கட்டி தரீங்க சொன்னீங்க. காட்டேஜ் ஒன்று கட்டி தரேன். சரி, எனக்கு கட்டிட்டா ஓகே. ஆனா இதுக்கு வருமானம் எப்படி நான் கொண்டு வரது? எனக்கு வருமானம் கொண்டு வர யாரையும் தெரியாது. இந்த ஊர்ல யாரையும் எனக்கு தெரியாது வாடகை கொடுத்துருக்கு. ஆக்சுவலா அதுக்குதான் நாங்க கம்பெனி சைடுல இருந்து ஹெல்ப் பண்றோம். அதாவது மேடம், இப்போ நம்ம காட்டேஜ்க்கு இப்ப கஸ்டமர்ஸ் வாங்குற காட்டேஜ நாங்க வந்து ரெண்டுக்கு விடுறோம். அதாவது எப்படி சோர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஏர்பிஎன்பி, booking.com, சோ இந்த மாதிரி போர்ட்டல்ஸ் கூட டை அப் பண்ணிட்டு சோ அதுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை நம்ம பண்றோம். நீங்க பண்ணி கொடுத்துறீங்க. நாங்க பண்ணி. அப்ப நான் வந்து அதுல தலைட்டு மண்டையில உடைக்க வேண்டியது அவசியம் இல்ல. ரொம்ப அதுல டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். ஒண்ணுமே வேண்டாம். சோ நம்மளே மெயின்டெனன்ஸ், ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் எங்களோட ஓன் மெயின்டெனன்ஸ். மேடம் ஆக்சுவலா நம்ம சைட்ல நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி 30 அடியில தண்ணி, ஃபெர்டைலான சாயில். சோ அதனால எது போட்டாலும் நல்லா விளையும். ஒரு நம்ம கஸ்டமர் பாருங்க, இதுல 4 பிளாட் அவரே ஸ்கொயரா எடுத்துட்டு அழகா ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பிளாட்ல பாருங்க, இந்த லெஃப்ட்ல பாருங்க, இதெல்லாம் அவங்க வச்சதானே, அவங்க வாங்குனதா. தென்னை மரம், மாமரம், அதே மாதிரி சப்போட்டா மரம், இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு அப்படியே பாருங்க வாழை மரம். சோ இந்த மாதிரி எல்லாம் அவங்களே வச்சுட்டு நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம். வாங்குறவங்க அவங்க இடத்துல என்ன வைக்கணுமோ வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த மெயின்டெனன்ஸ் நாங்க பண்ணி கொடுக்குறோம். வெளியால வர முடியாதுல. சூப்பரா பண்ணிருக்கீங்க. அதான் அந்த காட்டேஜா சார்? ஆமா, வாங்க அங்க போவோமா? காட்டேஜ் பார்க்க போலாமே சார். என்ன சார் காட்டேஜா கட்டி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்ன, இதுவும் சேல்ல தானா? ஆமா மேடம், இது சேல் கிடையாது. ஆக்சுவலா நம்ம கிட்ட கஸ்டமர் பிளாட் வாங்குன கஸ்டமர் காட்டேஜோட கேட்டாங்க, நம்ம கட்டி கொடுத்துட்டோம். நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். ஆமா, இது பாருங்க காட்டேஜ். சோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் இடத்துடன் கூடிய காட்டேஜ் தான் நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர்.
இது கட்டுறதுக்கு நம்மளே பண்ணிக்கலாமா? நம்ம ஆமா பட்ஜெட் தான். ம். அத இப்போ மினிமம் வந்து நான் சொன்னேன் இல்லீங்களா? எவ்வளவு மினிமம் எவ்வளவு இல்ல ரொம்ப கிடையாது மேடம். அதாவது இல்ல ரொம்ப சொன்னா நாங்க எப்படி பண்ண முடியும்? அதனால கண்டிப்பா. கேக்குறேன் எவ்வளவு? இல்ல அதுதான் நான் சொல்லிட்டேனே மேடம். இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியால வாங்கக்கூடிய பட்ஜெட் அதாவது ஜஸ்ட் 20 lakhs 20 lakhs 20 லட்சம் ரூபாய்க்கு இடத்துடன் கூடிய காட்டேஜ் நம்ம கட்டி கொடுக்குறோம். லேண்டும் கிடைக்குது, காட்டேஜும் கிடைக்குது. கிடைக்குது, காட்டேஜும் கிடைக்குது. சோ இது இல்லாம இங்க பாருங்க பக்கத்துல அவர் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி கொடுக்க சொன்னாரு. கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நம்ம கட்டி கொடுக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் கட்டி கொடுக்குறோம். இன்னும் 2 கஸ்டமர் பங்களா கட்டி கொடுக்க பங்களா கட்டிருக்காங்க உள்ள. ஆமா சோ அது மாதிரி அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கிறோம். அவங்களோட இடம் எவ்வளவோ, அவங்களோட டைமும் எவ்வளவோ, அவங்க பட்ஜெட் எவ்வளவோ என்னமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கிறோம். கஸ்டமைஸா பண்ணி கொடுக்கிறோம். அப்ப இதுல வந்து இந்த ஸ்விமிங் பூல் அந்த மாதிரி கேட்டா ஆமா வித் ஸ்விமிங் பூலோட வேணும்னா நம்ம மினிமம் 30 lakhsக்கு நம்ம கட்டி 30 lakhs 30 lakhs. ஓகே. சோ பட்ஜெட் டாரிஃப் உங்ககிட்ட இருக்கு. ஆமா என்னென்ன வருதுன்றது கேட்டலாம். கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளாட்டும் கொடுக்கிறோம், காட்டேஜஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கிறோம். அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கு இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு வழியும் பண்ணி கொடுக்குறாருன்னு சொன்னாரு. மந்த்லி வந்து வர மாதிரி இல்லையா? கண்டிப்பா. வீக் டேஸ்ல நீங்க வந்து இந்த ரெசார்ட்டை புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ பிளாட்ஃபார்ம் சொன்னாரு, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதோட லிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருவாங்க. நீங்க எங்கேயும் போய் ஆளை கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது. சரி இதெல்லாம் ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப பண்றோம் இல்லையா, இது அப்ரிசியேஷன்ன்றது எவ்வளவு வேல்யூ எப்படி ஏறலாம் மேடம்? இதெல்லாம் காட்டேஜஸ் எல்லாம் வருது பாக்குறீங்கல்ல, எங்க திரும்பினாலும் காட்டேஜஸ் இருக்கு. இதுல இல்லாம இன்னொரு 15 பேர் புக் பண்ணிருக்காங்க. சரி. இன்னொரு கஸ்டமர் பிளாட் வாங்கின கஸ்டமர் இன்னொரு 30-40 பேர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சரி. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு பிளாட் வாங்குறாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. சரி. அப்போ ஒரு 100-125 காட்டேஜுக்கு நடுவுல ஒரு அவங்களுடைய பிளாட் இருந்தா அதோட அழகா இருக்குன்றது வேற. அதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் கூடும். அதாவது இங்க நம்ம கொண்டு வர காட்டேஜஸ் எல்லாமே கமர்ஷியல் காட்டேஜஸ். சரி. மேக்ஸிமம் எல்லாமே கமர்ஷியல் காட்டேஜஸ். அப்படி இருக்கும்போது லேண்டும் கமர்ஷியல் வேல்யூ வந்து லைவா இருக்கும். அதே மாதிரி லேண்டோட ரேட்டும் ஏறி போய் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. டே பை டே இன்க்ரீஸ். அதாவது மினிமம் நான் என்ன சொல்றேன்னா மேடம், இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணா மினிமம் 3 times ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு போலாம். 3 இயர்ஸ்ல. ஆமா 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 3 times எடுத்துடலாம். 3 times. அதாவது நான் சொல்றது என்னன்னா, இப்போ நம்ம கொடுக்கிற ரேட் பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லலையே, ரேட்டே சொல்லல. ஆமா ரேட்டே சொல்லல. ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேட் 1200 per square feet. 1200 தான் ஸ்கொயர் ஃபீட். அவ்வளவுதான் 1200 தான் per square feet. 1200 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். இன்னொரு 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா மினிமம் above 3000 rupees போகும். மேல ஏறும். ஆமா சோ இது உள்ள இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ். வெளியிலயும் பாருங்களேன் சுத்தி டெவலப்மெண்ட்ஸ் தான். நம்ம வர வழியிலே பார்த்தோம் சென்னை பெரிஃபரல் ரோடு இல்லைங்களா? அதாவது சென்னையில இருந்து உள்ள சிட்டி கனெக்ட் ஆகிற எல்லா மேஜர் எல்லா இடமும் லிங்க் உண்டு. அதாவது அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சட்டுன்னு வந்துடலாம். அதான் சிட்டி உள்ள இருந்து ஒரு 40 minutes வந்துடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம சிறுசேரி ஐடி பார்க்ல இருந்து 50 minutes தான் நம்ம சைட்டு. அது மட்டும் இல்ல மேடம், பாருங்க இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கிற ஹைவே 6-way லைன் இன்க்ளூடிங் 2 சர்வீஸ் லைனோட சேர்த்து 8-way லைனா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 6 monthsல ஓபன் ஆயிடும். அது ஓபன் ஆயிடுச்சுனாலே ஃபாஸ்டா ரீச் ஆயிடலாம். மினிமம் 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ஏறிடும். நான் சொல்றது 6 months. 6 monthsல அப்ரிசியேஷன் 1000 ரூபாய் டக்குன்னு ஏறிடலாம் தாராளமா. ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் வருது. இது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 15 kilometers ரேடியஸ்ல தான் ஒரு பெரிய 2000 ஏக்கர்ல 2000 ஏக்கர்ல ஒரு குளோபல் சிட்டி ஒன்று வருது. ஆமா சோ அது வந்து பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அதாவது மஹிந்திரா சிட்டி பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்க செங்கல்பட்டுல. சோ அதை விட பெருசா டெவலப் பண்றாங்க. சோ உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடில இருந்து உங்களுக்கு எல்லாமே வருது டோட்டலாவே. சோ அது நம்ம சைட்ல இருந்து ஒரு 15-18 kilometers ரேடியஸ்ல தான் டெவலப் பண்ணிருக்கு. இது இல்லாம ஒரு ஃபிஷிங் ஹார்பர் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு half an hourல. அங்க பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 to 3 lakh பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது. இப்படிப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட்ஸ்க்கு பக்கத்துல நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா அப்ரிசியேஷன் கேரண்டி. பாத்துட்டு இருக்கிற எல்லா என்ஆர்ஐஸ்க்கும் நான் சொல்றது என்னன்னா, மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் சிறுக சேமிச்சு ஒரு ஃபியூச்சர் குறுகிய குடும்பம் சேர்த்தது வந்து ஒரு காட்டேஜா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்லி இன்கம் வர மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. இல்ல காட்டேஜ் வேண்டாம் லேண்ட் மட்டும் போனா அதுக்கும் ஆப்ஷன் 1200 தான் per square feet இன்னைக்கு டேட்ல. பிளாட்ஸ் வேணா எல்லா சைஸ்லயும் இருக்கு. இப்போதைக்கு இப்போ வந்தோம்னா லிமிடெட் பிளாட்ஸ் இருக்கு. எல்லாமே 800 square feetல இருந்து இருக்கு. நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா சைஸ்லயும் இருக்கு. ஆமா கண்டிப்பா சொல்றேன், மிஸ் பண்ண வேண்டாம். பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சின்ன லோ பட்ஜெட் தான் இது. பட் உங்களுக்கு ஈல்டு நல்லா கொடுக்கும். ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா கொடுக்கும். ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுங்க. ஆமா பெஸ்ட் ஆப்ஷன். இம்மீடியட்டா நீங்க பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரிட்டர்ன்ஸ் நல்லா எடுத்துட்டு போகலாம். லேண்ட் என்னைக்குமே கை கொடுக்கும். ஆமா இல்ல லேண்ட் பயங்கரமா கை கொடுக்கும். என்னைக்குமே அது ஒரு பெரிய அசெட். அதான் லைஃப் டைம் அசெட்டா கண்டிப்பா இருக்கும். ஆமா
சோ எல்லாம் சொன்னீங்க, பேங்க் லோன் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? கண்டிப்பா மேடம், நம்ம ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். 75% லோனே அவைல் பண்ணிக்கலாம். சூப்பர். ஆமா, அதாவது மினிமம் ஒரு 3 லட்ச ரூபாய் கையில இருந்தா போதும், எடுத்துக்கலாம். ஒரு பிளாட்டே வாங்கலாம். பேலன்ஸ் வந்து பேங்க் லோன்ல இஎம்ஐ கட்டலாம். மாசம் கட்டிக்கலாம். ஆமா, நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, மகாபலிபுரத்திலே சொன்னேன். அதாவது நம்ம எவ்வளவு டெய்லி செலவு பண்றோம் அனாவசியமா இல்லைங்களா, ஹோட்டல் போறோம், ஸ்நாக்ஸ் இதுக்கெல்லாம் டீ சாப்பிடுறோம். ஸோ இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் மற்ற பல வேலையிலும் நிறைய பணம் வேஸ்டா போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு 200 ரூபா டெய்லி கொஞ்சம் நம்ம சேமிச்சு வச்சு மாசம் ஒரு 5000 ஒரு 6000 இஎம்ஐ கட்டினா ஈஸியார்ல ஒரு லேண்ட்லார்ட் ஆயிடலாம். வீட வாங்கிடலாம், இடத்த வாங்கிடலாம், மனையை வாங்கிடலாம், சொந்த மனை வாங்கிடலாம். கண்டிப்பா. ஓகே. ஸோ எல்லாம் சொன்னீங்க. ஓகே. அப்ரூவல் பத்தி சொன்னீங்க, அப்ரிசியேஷன் பத்தி சொன்னீங்க, லோன் பத்தி சொன்னீங்க, பிளாட்டை கட்டி கொடுக்குறது பத்தி சொன்னீங்க, ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் ஒரு ஐட்டம் இருக்கும்போது காணாம போறீங்களே, இது என்ன நியாயம்? இருக்கு மேடம், கண்டிப்பா கொடுக்குறேன். உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். என்ன ஆஃபர்? அதான் இந்த மந்த் எண்டுக்குள்ள புக் பண்றவங்களுக்கு, சரிங்களா, புக் பண்றவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீயா கொடுக்குறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ 2 கொடுக்குறீங்க. தாராளமா. சூப்பர். BTA டிஸ்கவர் vlog யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் நமக்காக சண்டை போட்டு தரமாட்டேனாரு, சண்டை போட்டு நான் உங்களுக்காக வாங்கியிருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் ஃப்ரீயா பண்ணி தருது. அதை சொல்லிட்டு பார்த்தீங்களா, மந்த் எண்டு வரலையுமா. ஸோ சீக்கிரம் வந்துக்குங்க, வாங்கிக்கிங்க, அந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப வந்து நீங்க லேண்டை வாங்குவீங்க. அந்த ஆஃபர் என்கிட்ட கேட்டு என்கிட்ட சண்டை போடக்கூடாது. பீரியட்ல வந்துருங்க, லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கு, வாங்கிக்கோங்க. ஸோ எங்களுக்கு நேரம் கொடுத்து எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்களை ஒரு இடமா காட்டி உங்களோட பிளாட்ல என்ன இருக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஆஃபர் கொடுத்ததுக்கும் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான் பார்த்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க இல்லையா, ஸோ அதை செக்யூர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இது கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ தாராளமாக ஷேர் பண்ணலாம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது, லிமிடெட் பீரியடாக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய், see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்